கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள், இந்த நாள் ஒரு இனிமையான நாள், இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த நாள் ஒரு விடுதலையின் நாள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கபிரியேல் தூதர் சொன்னார். இதே வார்த்தையை இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். ஒரு ஆளுக்கு இல்லை, 2 ஆளுக்கு இல்லை, 10 பேத்துக்கு இல்லை, 1000 பேத்துக்கு இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி நற்செய்தியை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்கிறார். இந்த இயேசு பிறப்பின் நற்செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்திலே இயேசு பிறந்திருக்கிறார். மாறாக சர்வத்தையும் படைத்தாந்த சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கிறார், உங்கள் ஆவி ஆத்துமாவில் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இயேசு இந்த நாளில் உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். அவர் பெயர் நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். இந்த நாளிலே உங்களுக்காக மனித ரூபத்தில் வந்திருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அவர் உள்ளத்தில் பிறக்க வையுங்கள். அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஒரு விடுதலையை பார்ப்பீங்க, வெற்றியை பார்ப்பீங்க. இந்த நன்னாளிலே குடும்பத்திலே சந்தோஷமாக இருங்கள். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். நாளைய தினத்தை குறித்து கலங்காதிருங்கள். அவர் சொல்கிறாரு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்கள் குடும்பத்துக்கு நற்செய்தி, உங்கள் பிள்ளைகளுக்கு நற்செய்தி, நீங்கள் பார்க்குற வேலையில் நற்செய்தி, எல்லா காரியத்திலும் இன்றைக்கி நற்செய்தியை கர்த்தர் கொடுக்குறாரு. நற்செய்தி என்றால் நல்ல செய்தி. இதுவரை நல்ல செய்தியை எதிர்பார்த்து நீங்கள் தோண்டு போயிருக்கலாம். இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல செய்தி, அற்புதமான செய்தி, அதிசயமான செய்தி. இந்த நாளிலே குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்க. அவர் பிறப்பின் நற்செய்தி உங்கள் குடும்பத்தில் கடந்து வருகிறது. அவர் சமாதான பிறப்பு, உங்கள் குடும்பத்தில் சமாதானம். அவர் ஆலோசனை கர்த்தர், உங்கள் குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுக்க வர்றாரு. அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அப்படிப்பட்ட தகப்பன் இயேசு உங்கள் குடும்பத்துக்கு வர்றாரு. அவரை சேவித்து, அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து, அவருக்கு நீங்கள் கணத்தை ஏறிடுங்கள். இயேசு பிறந்தவுடனே தேவதூதருக்கு மத்தியில் பெரிய ஒரு துதி உண்டானது. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இயேசு ராஜா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. இந்த நாள் இயேசு பிறந்தோன்னு ஒரு துதி எழுமினது, ஒரு ஆராதனை எழுமினது. ஆடு மேய்ப்பவர்களும் தூதர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதே போல் இந்த நாளிலே இயேசப்பாவை மகிமைப்படுத்துங்க, துதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை கொண்டாடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு குடும்பத்திலும் ஒரு நல்ல செய்தியை தாங்க. நீங்கள் சமாதான பிரபுவாக, ஆலோசனை கர்த்தராக, வல்லமையுள்ள தேவனாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கடந்து வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள, அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த வருடத்திலே ஆண்டவரே, ஆரம்பம் முதல் கடைசி வரை கூட இருந்தீங்க. உமக்கு கோடி சோத்திரம், நன்றி பலியில் ஏறெடுக்கிறோம். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்து நிற்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே உம்முடைய கிருபையும், உம்முடைய பலனும், உம்முடைய சுகமும் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. நீர் நடத்தி வந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கோடி ஸ்தோத்திரத்தையும், கோடி நன்றி பலியில் ஏறெடுக்கிறோம். அந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. கிருபை கொடுப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், புது வருட வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் விருதுநகரில் ட்ரினிட்டி ரிவைவல் சர்ச் அப்படிங்கிற சர்ச் நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 சபைகள் வைத்திருக்கிறோம். அடுத்த வருடத்தில் கிளைக சபைகள் ஆரம்பிக்க போகிறோம். மாத்திரமுள்ள துதி டிவி என்கிற ஒரு லோக்கல் சேனல் நடத்துகிறோம். இன்டர்நெட் மூலமாக போய் கொண்டு இருக்கிறது. மாத்திரமுள்ள யூடியூப் சேனலில் எங்களுடைய ஊழியம் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தடைகளை நீக்கி இயேசுவின் ஊழியம் என்கிற ஒரு பத்திரிகையை போட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த பத்திரிகையும் நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த பத்திரிகையில் விசுவாச வார்த்தைகள் மட்டும் இருக்கும்.
இயேசப்பா செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் படிக்கும்போது உங்கள் ஆவியில் உங்கள் உள்ளத்தில் பெரிய சமாதானம் கடந்து வரும். அதனால் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஊழியங்களை ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்கள் ஊழியம் சபை ஊழியம், டிவி ஊழியம், யூடியூப் சேனல் ஊழியம், மாத்திரமல்ல பத்திரிகை ஊழியம், கிராம ஊழியங்கள், எவ்வளோ ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஊழியர்களாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லாத்துக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.